இன்றைக்கு அஹ்ஸாப், கந்தக். இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அதாவது குறைஷிகள் அவங்க 3வது முறை ரெடி ஆகுறாங்க. இந்த முறை அழிச்சிருவோன்னு ரெடி ஆகுறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், சில ஊர்கள் அப்படி சீச் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் எங்களுக்கு என்ன போயிடும், சாப்பாடுக்கெல்லாம் போயிடும், தண்ணி முடிஞ்சு போயிடும், நாங்கள் ஆங்காங்கே செத்து போயிடுவோம். இதே மாதிரி மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணணும் என்று அவங்க முடிவெடுக்கிறாங்க. எப்படி என்ன, மதீனா மெப் எடுத்து பார்த்தோம்னா 2 பக்கம் மலை, இந்த பக்கம் அடர்த்தியான ஈச்சமர தோட்டம் பனு குறைலாட பின்னாடி, இந்த பக்கம் பெரிய மலைகள் இருக்குது, இந்த பக்கம் மலை. மதீனாவுக்குள்ள நுழையலாண்டா இந்த முன்பகுதியால் தான் நுழையணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. குறைஷிகள் சுமார் 4000 பேர். இதுவரைக்கும் உகதுக்கு வந்ததை விட ஒரு 1000 கூட. குறைஷிகள் 4000. மற்ற அரபுகளோட சப்போர்ட் எல்லாம் இது வரைக்கும் குறைஷி எடுக்கல. இதுவே குறைஷி தோத்ததுக்குரிய அடையாளம். ஒவ்வொரு கபீலாக்களையும் போய் பேசுறாங்க. ஏன்னா காபத்துல்லாவுல சிலை வச்சிருக்கிறனால அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதுல ஒவ்வொரு கோத்திரத்துக்குரிய பகுதி இருக்குது சிலைகள்ல. அதனால எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு மசூரா வைக்கிறாங்க. இப்படியே போனா எங்க ஆட்சியெல்லாம் கவிழ்ந்துடும், இதுக்கு பிறகு அவர் தான் ஆட்சியை செய்ய போறாரு, அதனால முடிவெடுப்போன்னு கூப்பிடுறாங்க. 1000 பேர் அவங்க வர்றாங்க. 4 + 6 10,000. 10,000 பேர் படையெடுத்தா நீங்க ஒரு பேனாவையும் புக்கையும் எடுத்து கணக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இந்த 3ல் 2 தான் சாப்பிட்றாங்கன்னு கணக்கு போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மட்டும் கொடுக்கணும்ண்டு போகிறதுக்கு 9 நாள், வர 9 நாள், அங்கே தங்குறது 1 மாதம் 30, எல்லாம் 48 இன்ட்டு உங்கள் கேடியில் கணக்கு போடுங்க. குவைத் டினாரில் ஒரு வேலைக்கு எவ்வளோ போடணும்னு கணக்கு போடுங்க. மக்கா 10,000 பேர், குறைஷிகள் 10,000 பேரை திரட்டி வர்றாங்கன்னா நீங்கள் இப்போ அவங்க சாப்பிட்றது ஒரு புறம், அவங்க குடும்பத்தார் வாழணும். அங்கே அவங்களுக்கு ஏடிஎம் கார்டோ செக்கையோ கொடுத்துட்டு வர இயலாது. இது சாப்பிடுங்க, முன்னாடி போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வாங்கன்னு கொடுக்க இயலாது. அவர்களுக்குள்ள ஆயத்தம் எல்லாம் பண்ணணும். அப்போ எல்லாமே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு அவர்கள் கொடுக்குற விலை எவ்வளோ உண்டு. சாதாரணமாக ஊரில் இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்கிற நேரத்தில் கொடுத்த விலை கொஞ்சம் தான், 100 ஒட்டகம் தான் அறிவிச்சாங்க. அது தவறிட்டு பத்ரில் 1000 பேரோட பார்த்தாங்க, முடிச்சிருவோண்டு. அப்போ முடியல. உஹதில் 3000 பேரோட வந்தாங்க, அந்த அளவு விலை கொடுத்து முடியல. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அவன் ஃபுல் படையும் திரட்டு, உனக்கு எவ்வளோ பலம் இருக்குது அவ்வளோ திரட்டு. பெருமானாருக்கு பொடி கார்டு கொடுக்கல, அல்லாஹ் புல்லட் ப்ரூஃப் கார் கொடுக்கல, முன்னாடி பின்னாடி அங்கால இங்கால ஒன்றும் கொடுக்கல. அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் முன்னாடி வருவார், அவர் உங்களுக்கு காணலாம், யுத்த காலத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டார், அவர் தளபதி, அவரை தான் உத்தரவிடுவார். இதுக்கு மேல உங்களுக்கு கொல்லலாமா என்ற கொஸ்டின் தான் அல்லாஹ் கேட்கிறான். மக்காவுக்கு இது ஒரு தாவா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்றதுன்னா வெறும் பயான் பண்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு யுத்தமும் ஒரு தாவா. அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டினை வைக்கிது, ஏன் இவரை மட்டும் கொல்ல முடியல? எத்தனையோ பேரை கண்டம் துண்டமா வெட்டி போடுறீங்க, கண்ட இடத்துல முடிச்சிடுறீங்க, யாரும் கேட்க பார்க்கல, இவரை மட்டும் ஏன் உங்களால் கொல்ல முடியல? இதுதான் மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டினா இருக்குது. 10,000 பேர் படையெடுத்துட்டு வர்றாங்கன்ற உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் அந்த ஒரு ரொபோ மாதிரி ரிமோட்டை வச்சு, அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக நினைத்து தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் கமெண்ட் பண்ணுவான், நபியை நீங்க செஞ்சது சரியா பிழையாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு மனிதராகவே அல்லாஹ் வைத்திருந்தார். வஹி வரும் ஒரு சில இடங்கள்ல இப்படி என்று, மற்ற இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சுயமா முடிவெடுக்கணும், நேர்மையா முடிவெடுக்கணும். பெருமானார் இப்படி தாடியை பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் அல் ஃபாரிஸி சொல்றாங்க, ஆலோசனைகளுக்கு மத்தியில், அல்லாஹ்வுடைய தூதரே
பெர்சியா, அவங்க பாரசீகம். பாரசீகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி யாராவது பெரிய படையெடுத்து வந்தா பெரிய அகல் தோண்டிடுவாங்க, ஒரு பெரிய குழி. அந்த அகல் தோண்டிட்டாங்கண்டா, அகல்ல கீழே உளுந்துட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு லேசா தாக்கிடலாம். டிரெக்டா மதீனாக்குள்ள வந்துட்டாங்கண்டா பிரச்சனை. ஏன்னா மதீனா பாப்புலேஷனே 3000 தான். வெளியே வர்றவங்க 10,000, 3 மடங்கு வெளியே கூட. அந்த அளவுக்கு 7000 பேர் வெளியே கூடிடுவாங்க. கூடி ஒரே கோஷமா இருந்தா நீங்க சும்மா கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். இந்த குவைத் வீதியில ஒரு 10,000 தலை வெளியில நிக்குதுன்னு வைங்க, உங்களை கொல்லுவோன்னு சொல்லுதுன்னு வைங்க, சாப்பாடு இறங்குமா? என்ன ஆகும்? டென்ஷன் எவ்வளவு உச்சகட்டத்துக்கு போயிடும். அவ்வளவு வெறி பிடித்திருந்தார்கள். அந்த வெறி ஏனென்றா, இது ஒரு புறம் அந்த மக்கள் சோதனையை முகம் கொடுக்கிறாங்க. பார்க்கிற எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான், அவன் கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிபுலக், அவர்களுக்கு அவங்களை மிஞ்சிற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களை யாரும் என்ன பண்ணலாது, மிகைத்து விட முடியாது. அல்லாஹ்ட உதவி இந்த பூமிக்கு வருவதற்குரிய அந்த சந்தர்ப்ப சூழல் அல்லாஹ் ஏற்படுத்துறான். வர்றாங்க, படையெடுத்து வந்துட்டாங்க. சஹாபாக்கள் நிலைமை நான் நேற்று ஒரு வரி சொன்னேன் உங்களுக்கு. அல்லாஹ்ட உதவி வர்றேன்னா நம்ம வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம், அவர்கள் பலகீனமா இருப்பாங்க, பசியில் இருப்பாங்க. அது ரமலான்ல 17. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச காலம், யாருக்குமே சாப்பாடு இல்லை. அகல் தோண்டணும் 10 நாள் வேலை இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைங்க. சோழர்கள் வந்து அகல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அகல் தோன்ற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வேலை பண்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு முடி இருக்கும் நெஞ்சில. அந்த நெஞ்சு முடியிலெல்லாம் மண்பட்டதை ஒரு தோழர் பார்க்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் தோன்ற நேரம் வயிறை பார்க்கறாங்க. ஹமசன் ஷதீதா, ஒட்டி போச்சு வயிறு, ஒட்டி அவர் ஓடி போறாரு. வீட்டுக்கு போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வயிறை பார்த்தேன், தாங்க முடியல. பெருமானார் மிகுந்த கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் பசியில. கடுமையான பஞ்ச காலம். அல்லாஹ் பஞ்சத்தை கொடுப்பான், கடுமையான வறுமையை கொடுப்பான். ஒண்ணுமே இருக்காது, ஆயுதமே இருக்காது. வர்ற படை பிரம்மாண்டமான படை. அவங்க கல்புல உள்ள நம்பிக்கைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுக்க போறான். இதுதான் முஸ்லிம்களை முஃமின்களை அல்லாஹ் சோதிக்கிற விதம். இப்ப என்னாச்சு, ஒரு தோழர் பார்க்கிறார், வீட்டுக்கு ஓடி போறாரு. இதுவே பெரிய ஒரு அற்புதத்துக்குரிய ஹதீஸா இருக்கு. ஏன்னா அறைக்குள்ள நடந்தா ஒரு ஆள் மட்டும்தான் பார்ப்பாங்க. இதை வந்து நீங்க பார்க்கலாம், 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள் என்று செய்தி வருவது. எப்படி வருவதுன்னா, அவர் வீட்டுக்கு போய் கேட்கிறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏம்மா என்னம்மா இருக்குது? ரசூலுல்லாஹ் வயிறை பார்க்குறேன்னு தாங்க முடியல, ஒட்டி போயிருக்குது, என்ன செய்யலாம்? வீட்டில் ஒரு மெல்லிஞ்ச ஆடு இருக்குது, அதை அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம், எல்லாரும் வந்துடுவாங்க, பார்த்து கவனமாக கூப்பிடுங்கன்றார். இவர் காதில் வந்து சொல்றாரு, யாரை சொல்லலாம், நீங்களும் 2 பேரும் வாங்க, யாரை சொல்லலாம், வீட்டில் சமைச்சு வச்சிருக்கிறோம். பெருமானார் வளமைக்கு மாற்றமாக சத்தமாக சொல்றாங்க, யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, இந்த ஜாபிர் கூப்பிடுறாருன்ட்டாங்க. எல்லாரும் பசியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் பட்டியலில் இருக்கிறோம், எல்லாருக்கும் வாங்கி இஃப்தார் இதோட சாப்பாடுன்னு சொன்னால் எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க, வழி இல்லாட்டி. அவ்வளோ பேரும் படையெடுக்கிற நேரம் பெருமாள் சொல்றாங்க, நான் வர்றேன், ஒன்றும் பண்ணிடாங்க, சமைச்சதை வைங்க, நான் வந்து ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்குறேன்றாங்க. அதை பார்த்த தோழர்கள் மெல்ல மெல்ல, அதாவது எல்லாருக்கும் ஒரே வாட்டி கொடுக்கல, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. அவர் சொல்லுகிறார், எல்லோரும் போய்விட்டார்கள், எங்கள் வீட்டு பாத்திரத்தில் எதை சமைச்சோமோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அது அப்படியே இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். 1000க்கு மேற்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது வந்து அவங்கள பெரிய செல்வந்தராக்கி இல்லை. உலகத்தில் எது ரொம்ப டேஸ்ட் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, பணம் இல்லை. பணம் வந்து சில பேருக்கு சந்தோஷம் வராது, சந்தோஷம் வரைக்கும் பணம் இருக்காது. எது டேஸ்ட் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, கல்பு சந்தோஷம் அடைகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஆள் போறாரு, ஒரு பயணம் போறாரு, பெரிய வேர்ல்டு உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டியில போறாரு. பின்னாடி ஒருத்தன் வர்றான், துப்பாக்கியை வச்சுட்டு சுட போறேன்றான். அவர் ஏசி எவ்வளவு, அதாவது மேக்சிமம் ஏசி ஆன் பண்ணிட்டாரு. அவன் துப்பாக்கியை பின்னாடி எடுத்துட்டு வர்ற நேரம் அவருக்கு அந்த லக்ஸரி வெஹிக்கிள்ட கம்ஃபர்டபுள் விளங்காது, அவருக்கு எங்க போறது எப்படின்னு தெரியாது, பதட்டத்தோடே போவாரு. இன்னொரு ஆள் 10 வருஷமா பிள்ளைகளை பார்க்கல, ஊருக்கு போறாரு, கஷ்டப்பட்ட ஒரு பஸ்ஸில் எல்லாரும் ஏறி நெருங்கி வேர்வையோட போறாரு. அவர் ஊருக்கு போய் நின்றுட்டே போறாரு.
ஊருக்கு போய் இறங்கும் வரைக்கும் ஒரு இன்பம் பார்ப்பார். 10 வருஷமா பார்க்கல, என் பிள்ளைகளை பார்க்க போறோம், கஷ்டமா இருந்துச்சுன்னா தெரியவே இல்லையே, நான் ஊருக்கு வந்து சேர்ந்ததே தெரியலையே. மனசுதான் சந்தோஷம் அடையுமே தவிர உடலுடைய சந்தோஷம் அல்ல சந்தோஷம். மானசீக ரீதியான சந்தோஷம் தான் சந்தோஷம். ஒரு எல்லாமே கொடுத்து போட்டு சில பேரை நீங்க பார்த்தீங்கன்னா என்னமோ வெறுமை அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், சொத்து செல்வம் அது இது எல்லாம் இருக்கும், கல்புல சந்தோஷம் இருக்காது. அது ஆனா சில பேருக்கு ஒண்ணு இருக்காது, முகம் பிரகாசமா மின்னும், சந்தோஷத்துல நிற்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தது கல்புடைய சந்தோஷம். அவங்க ரொம்ப இதயம், அதாவது மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பசியில இருக்கிற நேரம் அல்லாஹ் உணவு கொடுத்ததை ப்ரூஃப் பண்ண எப்படி இருக்கும்? அந்த விருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கொடுத்தாண்டா எப்படிப்பா இது? ஒரு ஆள் சாப்பிடல, 1000 பேர் வாக்கு சொல்றாங்க, நாங்க ஒவ்வொருவரா சாப்பிட்டோம், நிஜமா சாப்பிட்டோம், அது முடியல. இது அறையில நடந்தது இல்லை, இந்த அற்புதம் பப்ளிக்கா நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு அற்புதம் நடக்குது. அகல் தோன்ற நேரம் ஒரு கல் குறுக்க வருவது, கல் இருக்குது, இந்த கல்லை உடைக்க முடியாம தடமாறுறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் அதை கொஞ்சம் உடைக்கணும்ன்றாங்க. வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு கல்லை அடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல் உடையுது. வயிற்றுல கல் கெட்டினதாக வர்றது அஹ்ஸாபுல தான். 2 கல் ரசூலுல்லாஹ் கெட்டிருக்கிறாங்களே, வயிற்றுல கல் கெட்டி வயிறை ஸ்மார்ட்டா வச்சிருக்கிறாங்க. கல் அடிக்கிற நேரத்துல கல் உடையுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாமுடைய சின்னரை கோட்டைகளை நான் பார்க்கிறேன் என்றாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுப்பதை வயிற்றுல கல்ல கெட்டி கொண்டு பெருமானார் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். இருக்கிறது ஒரு கிராமத்துல சுத்தி வளைச்சு ஈச்சப்பழம் இருக்குது, ஈச்ச மரங்கள் இருக்குது. ஈச்ச மரத்தோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வயிற்றுல கல்லை கட்டிட்டு ஷாம பிடிப்பேன், இதை பிடிப்பேன், பாரசீகத்தை பிடிப்பேன்டா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதர் இதை சொன்னா பக்கத்துள்ளவங்க நையாண்டி பண்ணாதீங்கன்னு வாங்க, ஏன் கேலி பண்றீங்கன்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுக்கே இயலாது, நாடு பிடிக்கிறதா? இருக்கிறது பெரிய பெரிய சிட்டி இல்லையா? முதல்ல மக்காவை பிடிங்க, முதல்ல இருக்கிற பக்கத்து உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. அந்த தோழர்கள் அதை நம்பினார்கள், கண்ணு முன்னாடி அதை பார்த்தார்கள். அந்த வெள்ள மாளிகைகள் உடையுது. இஸா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹுன்றாங்க சொல்லு. இஸா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர் பஅதஹு. கைசர் அழிந்தால், கிஸ்ரா அழிந்தால், ரோமம் பாரசீகம் அழிந்தால் மறுபடி ரோமம் என்ற பேர் இருக்காதுன்னாங்க ரசூலுல்லாஹ். பாரசீகம் என்ற பேர் இருக்காதுன்னாங்க, அதோட முடிச்சு போயிருமாட்டாங்க. சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொன்றாக கீழே உள்ள போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலர்கள் பணம் சேர்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது ஏன் சேர்க்கிறேன், ஆனா அதை எதுக்கு சேர்க்கிறாங்க என்பது பிறகுதான் தெரியும். ஒரு திடீர்னு ஒரு நாட்டுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துருவான், ஒரு 500 வருஷம் கொடுத்துருவான், 100 வருஷம் கொடுத்துருவான், திரும்ப அவங்களுக்கே தெரியாது இந்த பணம் ஏன் வந்துச்சுன்னு. அதுக்கு பிறகுதான் தெரியும். பெருமானார் பிறக்கிற நேரம் அவங்க என்ன சொன்னாங்க? 571ண்டாங்க, கிபி 571. பெருமானார் பிறக்கிற டைம்ல ரோம பேரரசுக்கு வயசு எவ்வளோ? 1000 வருஷம். 1000 வருஷமா அவங்க சேகரித்த ஐட்டம் எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆயுதமா இருக்கட்டும், வேர்ல்டு அவங்க தான் ஆண்டாங்க. அவங்க ஆண்டத்துக்குரிய அடையாளம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கு நாங்க அவங்க ரோம பேரரசு வச்ச பேர் தான் கேலண்டர்ல சொல்றோம். என்ன மாசம் இருக்கிறோம்? பிப்ரவரி என்றோம். எனக்குதா அவங்க சீசர்கள், சீசருடைய பேரை எல்லாம் நம்ம படிச்சோம் ஸ்கூல்ல. ஜூலியஸ் சீசர்னு படிச்சிருப்பீங்க, ஆகஸ்டின் சீசர்னு படிச்சிருப்பீங்க. இது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் ஏன் 28 வருவது? எல்லா மாசம் மாதிரி வரணுமே. சூரிய கணக்கில் ஏதோ குழப்பமா? சூரியன் சுழல்ற மாதிரி தான் சுழலும், அது உலகம் சொல்ற மாதிரி சுழலும், எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அப்ப ஏன் பிப்ரவரியில கம்மி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 31 வந்தா பிப்ரவரி 30 வரணும், மார்ச் 31 வந்தா அப்படி ஒன்று கூடினா ஒன்று குறைஞ்சு குறைஞ்சு வரணும். இந்த ஜூலியஸ் சீசர் ஆகஸ்டின் சீசர்னு இருக்கிறான் பாருங்க, அவன் ஜூலைல என்ன பண்ணிட்டான்? 31. பின்னாடி வந்த ஆகஸ்டின் சீசர் பார்த்துட்டான், எனக்கு பேர் வைக்கணுமே ஆகஸ்ட் அப்படின்னு வச்சுட்டான். ஆகஸ்ட வச்சா அவனுக்கு ஒன்று குறைஞ்சிரும். அவன் ஒன்று குறையுது என்றதுக்கு பிப்ரவரியில கழட்டி இங்க போட்டான்.
இப்போ ஓகேயா அப்படின்னு போட்ட கணக்கு இன்றைக்கு உலகம் பின்பற்றுது. நான் ஏன் சொல்றேன்டா, சீசருடைய பலங்கள் எல்லாம் சாதாரண இல்ல. ரோம எம்பையர் ஆஃப் ரோம் நம்ம பேசிட்டு போறோம். அது எப்படிப்பட்ட வல்லரசுண்டா இன்றைக்கும் தாக்கம் இருக்குது. அவங்க தாக்கம் அந்த அளவுக்கு. அந்த வல்லரசு 1000 வருடமா எவ்வளவு சேர்த்திருப்பாங்க, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, பாரசீகம் எவ்வளவு சேர்த்திருக்கு. பிறகுதான் தெரியுது ஏன் சேர்த்தாங்க. ரசூல்லா வந்த உடனே கண்ணு முன்னாடி எல்லாம் தரமட்டமாக்குது. எல்லாம் தரமட்டமாகி போனா ஃபீஸபிலில்லாஹ் அவ்வளவு சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில. உமர் பின் கத்தாப் எடுக்கல, அவர் ஏழ்மையை தேர்ந்தெடுத்து கொண்டாரு. அவருக்கு விதம் விதமா கொடுக்கலாம். அவரா ஒட்டு போட்டு அவரா ஆடையை செஞ்சு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவரு என்ன சொல்றாரு, அவர் இது எல்லாத்தையும் ஃபீஸபிலில்லான்ட்டார். ஒன்றொண்டா ஃபீஸபிலில்லா. அட இவ்வளவு தங்கம் இஸ்லாத்தை பரத்துறதுக்கு தான் இவ்வளவு காலமா டைம் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. இதுக்கு மிலிட்டரின்னு நிறைய ஆயுதங்கள்லாம் நிறைய சேர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சில வேளை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கையில கொடுக்கறதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ் அஹ்லம். ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு சொத்து, அதெல்லாம் பிளான். ரப்புல் ஆலமீன் ப்ரீ பிளான் பண்ணி ஒழுங்கா கொண்டு வந்து வைப்பான். சரியான டைம்ல புரியும். வரலாறு எங்களுக்கு பாடம் நடத்துது. அல்லாஹ் சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் கலத் மின் கப்ல், அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அது அப்படியே தான் இருக்கு, மாறாது. அன்றைக்கு என்னவோ இன்றைக்கு அதுதான், நாளைக்கு அதுதான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து சுன்னத் தான், அது மாறவே மாறான்ட்டு. அப்ப கிளீனா வழங்கிடலாம். அல்லாஹ்வுடைய முன்னாடி சுன்னத்தை சரியா பிடிச்சிட்டோம்டா அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது, அதான் நாளைக்கு நடக்க போகுது. இப்ப என்னாச்சு, நான் சொல்லிட்டேன், பலகீனம் ஆக்கிட்டாங்கண்டா. ரொம்ப பலகீனம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சாப்பிட வழி இல்லாதவங்க ஃபைட் பண்ணுவாங்களா? வயிறு மடிஞ்சிரும். அதனால கல்லு கட்டி ஸ்மார்ட்டை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பலகீனம். 10 நாள் கல், அதாவது வேலை. எல்லாரும் குழி தோண்டி அகல் தோண்டி அவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல, என்ன சுருக்கமா எங்க தலைப்பு வந்து அல்லாஹ் உதவியாளன் நசீர் என்பதை ப்ரூவ் பண்றது. அதனால நான் வரலாறை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா சொல்லிட்டு போறேன். உடனே அவங்க வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. பெருமானார் தன் வாயிலால் மிக கடுமையான ஒரு வார்த்தை சொன்ன ஒரு யுத்தம். அந்த யுத்தம் பெருமானார் நிறைய நொந்து போவாங்க. ஏன்னா கடுமையான ஒரு யுத்தம். என்ன நடக்குதுண்டா, 6 பேர் தான் இறந்து போவாங்க முஸ்லிம் தரப்புல. ஆனாலும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து அவங்க அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணினா முன்னாடி அகலை தாண்டி வர விடாம முஸ்லிம்கள் கையில அம்பு வச்சிருக்கிறாங்க. பின்னாடி லேடிஸ் இருக்கிறாங்க, பெண்கள். யாரோட ஒப்பந்தம்? யகூதியோட ஒப்பந்தம். யகூதி தான் பின்னாடி ஈச்சமர பனு, அந்த ஈச்சமர தோற்றறைக்கு பாருங்க, அதெல்லாம் அவங்களோட யகூதியில. அந்த இடத்துல தான் போர்டர். ஒண்ணு அதுக்குள்ளால வந்து இதுக்குள்ள வந்துடலாம் மதீனாக்குள்ள, இல்ல மலையை ஏறி வரணும், இல்ல இந்த பக்கம் மலை ஏறி வரணும், இல்லன்னா ஓப்பன் ஏரியா வர முடியாது. அகல தோண்டி வச்சாச்சு. இங்கதான் ராணுவம் நிக்குது. பின்னாடி போய் பெண்களை வச்சிருக்கிறாங்க. ஏனண்டா ஏதாவது நடந்தா பெண்கள் முன்னாடி இந்த பாதிக்கப்படக்கூடாதுன்னு பின்னாடி வச்சிருக்கிறாங்க. யகூதியோட ஒப்பந்தம். அடே மதீனா எங்க 2 பேருக்கும் எதுவும் நடத்தக்கூடாது. நீங்களும் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கிறோம். ஒப்பந்தம் முடிச்சிடக்கூடாது. பின்னாடி இவங்களை விட்டுறாதீங்க, உங்க சைடால வரமாட்டாங்க, நாங்க இங்க வைக்கிறோம். பெண்களை வச்சுட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்படுது. வந்து நின்றா யோசிச்சு பாருங்க பாப்போம். 10,000 10,000 பேர் வெளியில நின்று கோஷமிட்டா ஒரு நபரை கொல்வதற்கு, ஒரு நபரை கொல்ல 10,000. அல்லாஹ் எதுக்கு இந்த உம்மத்துக்கு இதை மீய வைக்கிறான் தெரியுமா? பெருமானார நீ 10,000 இல்லப்பா 1,00,000 பேர் ஒன்று சேர்ந்தால அவர் மேல கைய வைக்கல. அது ரப்புல் ஆலமீனுடைய தூதர். ரப்புல் ஆலமீனுடைய தூதர் அவர் அவருடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணும் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ப்ரூவ் பண்ணி, இந்த ப்ரூஃபை பார்த்து அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான்னு நம்புவதற்குத்தான் இந்த இரவில் நான் இதை பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இப்ப வந்தா அட்டிக்கிறாங்க. அந்த புறத்துல இருந்து இங்கிருந்து அங்கேக்கு, அங்கிருந்து இங்கேக்கு அம்பு வீசப்படுவது. வீசப்பட்டால் உமர் பின் கத்தாப் பக்கத்தில் வர. நான் யுத்தத்துடைய அகோரத்தை மட்டும் சொல்றேன். இது அணுவணுவா படிக்கிறேன்டா, ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். யுத்தத்துடைய அகோரத்தை சொல்றேன். வந்தவங்க வீசினா பெருமாள் இந்த பக்கத்துல இருந்து வீசுங்கன்றாங்க. அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆகுது, மறையுது. உமர் பின் கத்தாப் கேட்கறாங்க, யார சொல்லலாம், அசர் தொழுந்துட்டீங்களான்னு கேட்கறாங்க.
இல்லை உமர் என்றாங்க. வானத்தை பார்க்குறாங்க. பெருமானார் வாயிலிருந்து கடுமையான ஒரு வார்த்தை வந்தது. அல்லாவே, உன்னுடைய தூதருக்கு அசர் தொழுகையை தாமதப்படுத்தி அவருடைய கபர்களை நெருப்புகளால் நிரப்புவாயாக என்றார். அல்லாஹ்வுக்கு மிக பயங்கரமான ஒரு பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டென்ஷன் டைம். உடனடியாக பின்னாடி போய் அசரை தொழுது மக்ரிபை தொழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க நினைச்சது கூடாது எல்லாரும் உட்கார்ந்துட்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உதவி வருவதற்கு பதிரில் பார்த்தோம். பெருமானார் இரவு தூங்கவே இல்லை, கெஞ்சினார்கள். அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹ், மிகவும் அறிந்தவர்கள். அல்லாஹ்வோட எப்படி பேசணும் யாரும் எல்லாம் தெரியும் தானே, நீ பார்த்துட்டு போண்டா. அது அடிமைத்தனம் அல்ல, கெஞ்சுவதும் அழுவதும் எழும்பி நிற்பதும் இரவிலே அல்லாஹ்வோட தனிமையில் பேசுவதும் ரஹ்மானோடு எங்களுடைய உறவை வலுப்படுத்துவதும், இதுதான் வானத்தை பிளந்து அல்லாஹ் உதவி இறக்குவான். ரசூலுல்லாஹ் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இதுதான் முன்மாதிரி. எப்படி ரப்பிடம் நாம் உதவி கேட்கணும். சும்மா உட்கார்ந்து போட்டு ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்து 2 சாயை குடிச்சிட்டு யாரெல்லாம் நீ அத்தனையும் பார்த்துக்கோ, அது உதவி கேட்பதல்ல அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. பெருமானார் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கேட்கணும் முயற்சி. நம்ம பார்த்த ஹாஜரா ஸலாமுன் அலைஹா முதல் நாள் அவர்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காரல, ஜம்சம் சும்மா வரல. அவர்கள் எவ்வளவு அந்த 3.5 கிலோமீட்டர் அன்னளவா ஓடி 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 நின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமா யுத்தம் நடக்குது. இப்ப அவங்க முற்றுகையிட்டுட்டாங்க. நான் யுத்தத்தை க்ளோஸ் பண்றேன். என்ன நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும் சகோதரர்களே. அந்த யுத்தம் மிகவும் மதீனாவே அளவைக்கிற மாதிரி ஒரு தோழர் மரணிக்கிறார், ஷஹீதாக்கப்படுறார். அவர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பத்ரில் எழும்பிய ரசூலுல்லாஹ்வுக்கு வீரமாக பேசின ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹவுஸுடைய தலைவர், பெருமானாரை மதீனாக்கு கூட்டிட்டு வச்சு அழகு பார்த்த தலைவர். அவர் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படுறார். நான் பின்னாடி சொல்கிறேன். அவருடைய கையில் ஒரு அம்பு படும் வேகமாக, மின்னல் வேகமாக. அந்த அம்பால் ஒரு காயம் ஏற்பட்டிரும். அவருடைய உணர்வை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த ஸஅதுக்கு இந்த பூமியில் எது விருப்பம் என்று. உன்னுடைய தூதரை, அவர் அன்சாரியுடைய தலைவர், ஹவுஸுடைய தலைவர், உன்னுடைய தூதரை எவர்கள் வெளியேற்றினார்களோ அவர்களை அவர்களோடு யுத்தம் செய்வதை விட இந்த ஸஅதுக்கு விருப்பமான ஒரு காரியம் இல்லை. ரப்பே, இதனோட இந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் குறைஷிகளோடு என்னை நீ மரணிக்க செய்து விடியா அல்லாஹ். இதற்கு பிறகும் ஒரு யுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களோடு என்னை உயிர் வாழ வைத்து விடியா அல்லாஹ். 36 வயசு அவங்க உம்மா வாழ்றாங்க. அது வரைக்கும் அவங்க தாய் கூட மரணிக்கல. அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் சகோதரர்களே. அதனோட குறைஷோடைய ஃபைனல் வார். இதுக்கு பிறகு குறைஷோட யுத்தம் இல்லை. 10,000 பேர். இந்த யுத்தம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய நாடினால் முழு உலகம் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம தொழுது முடிஞ்சு ஓதுவோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை யா அல்லாஹ். முழு உலகம் சேர்ந்தாலும் நீ கொடுத்ததை தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ தடுத்ததை கொடுக்கவும் முடியாது யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல என்ன நடக்குது? 29 நாள் ஆகுது. யுத்தத்துடைய ஃபைனல் கட்டத்துக்கு நான் வர்றேன். வெரி ஃபைனல். அந்த நாள் பயங்கரமான குளிர். முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், பயங்கரமான குளிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச சஹாபாக்கள் மௌனமா இருந்த ஒரு சபை அண்டா அதுதான். 2 இடத்துல சஹாபாக்கள் பேசாம இருந்தாங்க வரலாறுல. 2 இடத்துல ஓடி ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட, லப்பைக வ சஅதைக யா ரசூலல்லாஹ். என்ன யா ரசூலல்லாஹ், வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலோட இருந்தாங்க. 2 இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெருமானார் உத்தரவிடுற நேரம் அமைதி காத்தாங்க. ஒன்று ஹுதைபியாவில் ஹெராத்தை கலைகிற நேரம். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது இந்த இடத்துல சஹாபாக்கள் இருக்கிற ராத்திரி, யுத்தத்துடைய கடைசி நேரம். பெருமானார் எழும்பி பேசுகிறாங்க. கடும் கூதல், கடுமையான கூதல் நிலவுது. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அசை இயலாத கூதல். அந்த கூதலில் விட்ட வெளியில் நிற்கிறாங்க. அல்லாஹ் சோதிக்க முடியுமான மேக்சிமம் வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. சூரா அஹ்ஸாப் போடுற வார்த்தை ஓதுற நேரம் நடுங்குது கல்பு. அல்லாஹ்
அவ்வளவு பயங்கரமான சோதனைக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது இஸா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலா. இப்ப பாருங்க, அதாவது அல்லாஹ் அந்த கல்புகளை சொல்கிறான் எப்படி சோதித்தன, வஸுல்சிலு ஜில்சாலன் ஷதீதா. அல்லாஹ் ஆட்டினோம், ஒரு ஆட்டு கட்டுமையா பிடிச்சு ஆட்டினோம். உப்பு துளியல் மூமினூன், மூமின்கள் சோதிக்கப்பட்டால். அந்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்றான்டா, அது எனக்கு அதை மீட் பண்ணினவங்க எப்படி. நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா வ அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் كما حملته على الذين من قبل ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. யா அல்லாஹ் எங்க மேல எங்களுக்கு சுமத்த முடியாத அந்த சுமையை சுமத்தி விடாத. யாரு சொல்லி தந்தது கேட்க சொல்லி. அல்லாஹ், நாங்க பலகீனம், நாங்க இப்ராஹிம் நபி அல்ல, நாங்க அஸ்ஹாபு நபி அல்ல, நாங்க பலகீனம். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தர கேளுப்பா. நைட்டுக்கு தூங்க போக்கல கேளு. ஆமன ரசூல் ஓதி ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள், அவர்கள் மீது சுமத்திய சுமை எங்கள் மீது சுமத்தி விடாதே அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. எங்களுக்கு தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே அல்லாஹ். அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், அவர்கள் பட்ட வேதனை கொஞ்ச நெஞ்சமில்லை. ஜன்னாவுடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அவர்கள் பறந்தார்கள், ஜன்னாவுக்கு பறந்தார்கள். இந்த பூமி இஸ்லாமிய கொடி, இஸ்லாம் கொடிகம்பத்தில் இஸ்லாம் என்ற கொடி பறந்தது. அவருடைய இரத்தம் பாலைவனத்தை நனைத்தது. அவர்களுக்கு பின்னாடி வந்தவர் உறுதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீன் இந்த பூமியின் எல்லா கோணங்களுக்கும் போச்சு. இன்றைக்கு கனடாவில் மிம்பருக்கு ஏறினா உமர் பின் கத்தாப் தெரியும் அவர்களுக்கு. இன்றைக்கும் அமெரிக்காவில் மிம்பருக்கு ஏறினா அபூ தல்ஹாவை தெரியும் அவர்களுக்கு. இன்றைக்கும் ஜப்பான்ல மிம்பருக்கு ஏறினால் அவர்களுக்கு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். அல்லாஹ் அந்த பெயர்களை கூட அழிக்க விரும்பல. ஹாத்தமுல் அன்பியாவை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அவரோடு இருந்த தோழர்களுடைய பேரும் 1400 இயர்ஸ். அவர்களுக்கு ஸ்டாச்சூஸ் இல்லை, அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு செல்ஃபி இல்லை. அவங்க எங்க பேரை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லல. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இஸ்ஸத்தை வைத்திருக்கிறான் இந்த மண்ணுக்கு மேல். உலகம் இன்றைக்கும் தங்களுடைய உறவை விட அவர்களை நேசிக்கிறோம். நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்டா அது பயங்கரமான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பின்னாடி, அவர்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு அவர்களை ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு நேரடியாக ஒப்பந்தம் வாங்கலாம். குறைஷ் வாங்க, வந்துச்சு வேலை வந்துச்சு, வாங்க ஆளை தர்றோம். எங்கள் தோட்டங்களோட ஈச்சப்பழம் அது இதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. நாங்கள் மதீனால இருக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆளை தர்றோம், எடுத்துகிட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விலை பேசி கொடுக்கலாம். அவர்கள் சொன்னார்கள், இறந்தாலும் தரமாட்டோம்டாங்க. நாங்கள் மௌத்தாயினாலும் ஹாத்தமுல் அன்பியாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதுக்கு அவர்கள் நின்றார்கள். அல்லாஹ் அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க ஈமான், அவங்க யார், அவங்க பிள்ளைகள் அங்கே இருக்குது. அல்லாஹ் சொல்கிற சில அந்த சூரா அஸாபுடைய ஆயத்தை போய் பிரட்டி பாருங்க வீட்டில். அது டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யுத்தத்துடைய ஃபைனல் மூமெண்ட்ஸை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு உதவி பண்ணணும், பரிசு ஜன்னான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜன்னான்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த பரிசு ஜன்னா இல்லை, என்னோட ஜன்னாவில் இப்படி இருக்கலாம். இதான் ஆஃபர். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குமெண்டு. ரசூலுல்லாஹ்வோட ஜன்னாவில் இப்படி இருக்கலாம்டா, பக்கத்தில் இருக்கலாம்டா. அதுக்கு எவ்வளவோ தோழர்கள் பாடுபட்டாங்க, எவ்வளவோ பாடுபட்டாங்க சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் போய் ஜன்னாவில் நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொடிய இளைஞர். அஸ்லமி கோத்தூர் ரொம்ப தூரம் வந்தவர். அஹ்லு சுஃபால பள்ளிவாசல் முற்ற வெளியில் கூரை இல்லை, ஈச்சப்பரத்தில் ஒரு துண்டை கொடுத்து சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்டாங்க. அவங்களோட தேவை ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதாவது ரபியத் இப்னு காபில் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் காலையில் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எழும்பி வருவாங்க. எங்களை மாதிரி லைட்டு போட லைட் இல்லை, ஃபேன் போடுறதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் சத்தம் கேட்காது, ஏர் கண்டிஷன் போடுற சத்தமெல்லாம் வராது. பெருமானார் வெளியே வர ஒரு உருவம் நிற்கிது. அந்த இளைஞன் நிற்க
நிற்கிறார். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நிற்கிற நேரம் தண்ணியை வச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாரோட உதவியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தனியே செய்வாங்க. எனக்கு அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்கன்னு ஹாத்தமுல் அன்பியா கேட்டதே இல்லை. தஹஜ்ஜத் வேலையை அவர் தீர்மானிச்சிருக்கிறார். பெருமானாருக்கு அவர் கையில் தண்ணி கொடுக்கணுன்ற ஆசை. பெருமானார் கொடுத்தா மறுக்க மாட்டாங்க. கொடுத்து போய் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒதுவடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவெடுக்கிறாங்க. யாருமே இல்லாத நேரம், இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரும் இன்னொரு தோழரும் தனிமையில் நிற்கிற நேரம், பெருமானார் அவர் கண்ணை பார்த்து கேட்குறாங்க, சல்லி சல், என்ன வேணும் கேளுங்கள் என்கிறார். பெருமானார் மதீனாவுடைய தலைவர், அவர் தனக்கென்று எடுக்காவிட்டாலும் எவ்வளவோ ஒட்டகங்களை தர்மமாக கொடுக்குறார். வர்றவங்க போகிறவங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். பிலால் கொடுத்துருங்கன்றார். பெருமானார் கேட்குறாங்க, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி தனக்கு நேசம் வச்சதில் அளவு என்னண்டா, எல்லாத்தையும் விட்டு விட்டு பள்ளிவாசல் முற்றவழியில் தூங்குறார். காலையில் எழுப்பினார் ரசூலுல்லாஹ், மாலையில் ரசூலுல்லாஹ். ஹாத்தமுல் அன்பியா விட்டும் அவருக்கு வெளியே போக முடியாத அவருடைய கல்பு பறி போய் விட்டது. பெருமானார் கேட்குறாங்க, ரபியா என்ன வேணும் என்று கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுடைய வேலை. பெருமானார்ட்ட என்ன கேட்கலாம், யார சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் தானே, ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு செஞ்சு தந்துடுங்க, நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு அங்கே வாழ்ந்துட்டு போயிடும், யார சொல்லலாம். அப்படி கேட்கவே இல்லை. அவருடைய கல்பு சுப்ஹானல்லாஹ். இது மதீனாவிலே ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த உணர்வு. பெருமானாரை பார்த்து கேட்டார், யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும், யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும். இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யார சொல்ல, எனக்கு ஒன்று வேணும், ஜன்னாவுல உங்களோட நான் இருக்கணும் யார சொல்லலாம். இன்றைக்கு அல்லாஹ் உங்களை நேரடியாக பார்த்து சந்திக்கிற வாய்ப்பை தந்துட்டான். ஜன்னாவுல நீங்க நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு உங்களை நிறைய பிஸி அடிக்கிற நேரம் இந்த ரபியா எங்க யார சொல்லலாம், உங்க பக்கத்துல வரலாமா? இதுதான் அவர் கேட்ட உணர்வு. யார சொல்லலாம், உங்களோட நிறைய பேர் இருப்பாங்களே யார சொல்லலாம். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமிக்கு அந்த வாய்ப்பு உண்டா யார சொல்லலாம். உங்க பக்கத்தில் உங்களோட அல்லாஹ் பழக பழக பாலும் புளிக்கும்பாங்க. ஒரு மனுஷரோட பழகினா ஒரு நாள் 2 நாள் 4 நாள் அதோட தேவை போதுமென்றாகிடும். துனியாவுடைய எந்த பொருளும் அப்படிதான். போனை வாங்குறீங்க 4 நாளைக்கு எப்படி வைப்பீங்க, ஒரு 10 நாள் போக பழைய போனா போயிடும். பெருமானார் மட்டும் பார்க்க பார்க்க புதுசாகிட்டே இருப்பார். நெருங்கணும் 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 என்ற உணர்வே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பண்பு மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அதை அவர் பக்கத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோட வாழணும் மரணிக்கணும் என்று துடிப்பார்கள். சகோதரர்களே, அந்த அளவுக்கு உணர்வு மிக்கவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னாங்க, ரபியா பெருசா கேட்டுட்டீங்க, அவ கைர ஜாலிக், இது சாதாரண ஆஃபர் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். பெருமானார் அவரை பார்த்து கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுங்களேன் ரபியா. அறிஞர்கள் சொல்றாங்க, ஒன்று துனியாவில் ஏதாவது கேட்பதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ரசூல்லா ராஜா இல்லை, இது ரொம்ப கஷ்டமானது என்பதுக்கு அவ கைரஜாலி, வேற ஏதாவது கேளுங்கள் என் ரபியா. சகோதரர்களை, நாமெல்லாம் சாதாரண உட்கார்ந்திருக்கணும், ஜன்னா கன்ஃபார்ம் மாதிரி எங்களுக்கு ரசூல்லா மடியில் தூங்குற மாதிரி நம்ம நிற்கிறோம். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டவர்களுக்கே ஜன்னாவுக்கு போய் ரசூலுல்லா பக்கத்தில் போகிறதுக்கு எவ்வளவோ கண்டிஷன் இருந்தால் நாமெல்லாம் எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்ய வேண்டும், அதிகம் அதிகம் அர்ப்பணிக்க வேண்டும் சகோதரர்களே.